ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயிற்சி 1.3 உள்ள 6வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஒரு சார்பு எஃப் ஆனது f(x = 2x - 3) என வரையறுக்கப்பட்டால் ஃபர்ஸ்ட் ஒன் f(0 + f(1/2)ஐ காண்கன்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் f(x = 0) எனில் xஐ காண்கன்னு கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் f(x = x) எனில் xஐ காண்கன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு f(x = f(1 - x) எனில் xஐ காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த மூணும் எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். இதுக்கு இந்த எக்ஸுக்கு பதிலாக 0, 1, 2 அப்படின்றத இதில் போட்டு அதோட ஆன்சர் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கொடுத்துருக்கிறத எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இதுதான் மெயின். f(x) என்ன கொடுத்துருக்காங்க? 2x - 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ 2x - 3க்கு நான் ஃபஸ்ட்டு f(0) எக்ஸுக்கு பதிலாக நான் ஃபஸ்ட்டு 0 போட்டு இந்த ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும். சரியா? அப்போ 2 × 0 -3. ஸோ இது இந்த f முடிஞ்சிச்சு. அடுத்ததாக ப்ளஸ் போட்டு அடுத்து இந்த ஃபங்க்ஷன் நான் ஸ்டார்ட் பண்ணணும். f(1) இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? 1 போடணும். அப்போ 2 × 1 - 3 பை என்ன கொடுத்துருக்காங்க? 2ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து பார்க்கலாம். இப்போ 2ஓட நான் 0 பெருக்கும் போது என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ -3 மட்டும்தான் இங்கே வரும். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து நீங்கள் 3 என்ன செய்ய போகிறீங்க? கழிக்க போகிறீங்க. 2லேருந்து 3 கழிக்கணும். சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை கழிக்கிறோம். அப்போ நார்மலாக கழிச்சிட்டு முன்னாடி மைனஸ் போட்டால் போதும். இப்போ 3லேருந்து 2 கழிக்கும் போது 1, சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை கழிக்கிறதுனால எனக்கு -1 வந்திருக்கு. பையில் 2 போட்டுக்கலாம். இப்போது இது ரெண்டையும் கூட்டணும். ஒரே அடையாளமாக தான் இருக்குது ரெண்டுமே. அப்போனா கூட்டி அதே அடையாளம் போட்டால் போதும். -4/2 இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா -2ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு f(x) 0னா எக்ஸோட வேல்யூ என்ன? இப்போ நான் இதை ஃபுல்லாகவே என்ன செஞ்சு எடுத்துக்கணும்? 0 எடுத்துக்க. f(x)னா என்ன? 2x - 3 இதுதான் f(x). இதை நான் என்னென்னு எடுத்துக்கணுமா? 0ன்னு எடுத்துக்கணுமா? இப்போ எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதுலேருந்து இப்போ 2x மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த -3 எந்த சைடு பண்ண முடியும்னா +3. அப்போ x = 3 இங்கே இருக்குது. இங்கே பெருக்கல் இருக்கிறது இந்த சைடு வரும்போது வகுத்தலாம் மாறிடும். அப்போ எக்ஸோட மதிப்பு 3/2. அடுத்து f(x) x தான். f(x)னா என்ன? நம்மளுக்கு 2x - 3 இதோட மதிப்பே x தான். சரியா? அப்போது இங்கே நீங்கள் x அந்த சைடு கொண்டு வந்துட்டு இந்த 3 அந்த சைடு கொண்டு போங்க. அப்போ என்ன ஆகுனா 2x இந்த x இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆயிரும், -x ஆயிரும். இந்த -3 இந்த சைடு வரும்போது +3 ஆயிரும். அப்போ இது ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா 2லேருந்து இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். 1 கழிக்கும் போது எனக்கு ஒரே ஒரு x தான் கிடைக்கும். ஒரு xன்னு கிடைக்கும். ஸோ x = 3 இதுதான் ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்து f(x = f(1 - x) தான். இதுவும் சமமாக. f(x)னா என்ன? 2x - 3. f(1 - x)னா என்ன? எக்ஸுக்கு பதிலாக நான் 1 - x போடணும். அப்போ 2 × 1 - x - 3 இது ரெண்டும் சமம்னா அப்போ எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிக்கலாமா? இப்போ 2x - 3 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இல்லை 3 கூட நீங்கள் இந்த சைடு கொண்டு போயிடலாம். கொண்டு போனீங்கன்னா 2x இங்கே இருக்கும். அடுத்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 2 அடுத்து -2x பெருக்கும்போது அடுத்து இந்த -3 இந்த -3 அந்த சைடு போகும்போது +3 ஆயிரும். ஸோ இது ரெண்டுமே என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். சரியா? அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த -2x நான் இந்த சைடு கொண்டு வரேன். அப்போ 2x இங்கேருந்து இங்கே வரும்போது +2x ஆயிரும் = 2ன்னு கிடைக்கும். அப்போ இதிலேருந்து 4x = 2ன்னு கிடைக்கும். 4x 2னா அப்போ x = 2/4ன்னு கிடைக்கும். அப்போ 2 2 2 4. அப்போ ஆன்சர் என்ன? 1/2. இப்போ எனக்கு எக்ஸோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்குன்னா 1/2ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.